அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, இந்தியில வந்து ஜாட் அப்படின்ற ஒரு மூவி வந்திருக்கு. சன்னி தியோல் அவர்கள் வந்து கதை நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோபிச்சந்த் மலினேனி அப்படின்றவர் தான் அந்த படத்தோட இயக்குனர் இருந்திருக்காரு. அந்த படத்துல வந்து முத்துவேல் கரிகாலன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படின்ற பேர்ல ஒருத்தரை வந்து வில்லனா வச்சிருக்காங்க. அது வந்து யாரை தொடர்புபடுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்துக்காண்டி போராடின நம்ம தமிழ் உறவுகளை வந்து அது பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இப்போ சர்ச்சை அந்த படத்தை தொட்டு போய்கிட்டு இருக்கு. பல காட்சிகள் நீக்கணும்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் சீமான் போன்றவர்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க. அது நீக்கலை. இப்போ தமிழகத்தை வந்து நேற்று திரையிட்டு இருந்தாங்க. பல இடங்கள்ல கோயம்புத்தூர், மதுரை மற்றும் சென்னை போன்ற இடங்கள்ல வந்து நாம் தமிழருடைய அல்லது தேசிய தலைவர் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் வந்து போராட்டங்களை போய் ஆர்ப்பாட்டம் தன்னுடைய எதிர்ப்பையும் தெரிவித்து செய்திகள் போய்கிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. பாருங்க என்ன கொழுப்புன்னு தொடர்ந்து வந்து தமிழர்களையும் தமிழ் தேசிய தலைவரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்துல கூட கேரளால ஒரு எம்புரான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது முல்லைப்பெரியாறு பிரச்சனையை பத்தி வந்துச்சு. அப்புறம் அது கொஞ்சம் விவாதமா போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேசிய தலைவரோட பெயரை ஒரு நாய்க்குட்டிக்கு வச்சு ஒரு மோகன்லால் அவர் நடிச்ச படம் நினைக்கிறேன். வந்து அதுக்கு வந்து சீமான் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு அது ஒரு சர்ச்சையா போச்சு. தொடர்ந்து பாருங்க. சரி, இப்படியே நம்ம ஈழ போராட்டம் பற்றியும் அந்த மக்களை பற்றியும் தவறான அந்த அந்த இயக்கம் பற்றியும் தவறான ஒரு அணுகுமுறையும் ஒரு கண்டனத்தையும் வந்து மக்கள் மத்தியில பரப்புறாங்க. அப்படி அவர்கள் பரப்புவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் வளர்ந்து விடக்கூடாது. அதாவது தமிழ் தேசியம் சீமான் போன்றவர்கள் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசியமானது இங்க இருக்கக்கூடிய பெரியாரையோ அல்லது இந்திய தலைவர்களையோ அம்பேத்கரையோ இவர்களை ஒரு முன் மாதிரியாக கொள்கை கோட்பாட்டின் வடிவமாக இல்லாமல் என்னுடைய தலைமை என் இனத்தமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈழத்துல வந்து தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காண்டு போராடி அந்த தலைவனை கொண்டு தன்னோட தலைவரை வச்சு போராடிட்டு இருக்காரு. அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து அந்த கட்சியில வராங்க. இந்த தலைவனுக்காண்டி தான் வராங்க. அந்த கொள்கை கோட்பாடு சீமானுடைய பேச்சுக்கள் அப்படின்னு வரும்போது இது திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் ஒரு பயம் ஆகுது பிற்காலத்துல. இன்னும் ஏன்னா தொடர்ந்து வந்து சீமானோட வளர்ச்சி வந்து 3.5 4 6 8 வளர்ந்துட்டே போய்கிட்டே இருக்கு. இந்த தேர்தலில் கூட நான் வந்து வர 2020 தேர்தல் வாக்கு என்பது அதிகரிக்கலாம் அப்படின்னு வேற சொல்லப்படுது. அதனால வந்து ஒரு அவரை வீழ்த்தணும்னா பொதுமக்கள் மத்தியில வந்து இவர் தீவிரவாதி, அப்ப வந்து தீவிரவாதியை ஆதரிக்கக்கூடிய சீமானை வந்து உங்க பிள்ளைகள் போய் ஆதரிக்கிறாங்க, பார்த்து கவனமா இருங்க, நாளைக்கு ஏதாச்சும் சிக்கல் வந்துடும் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில கொண்டு ஒரு உளவியலை திணிக்கிறதுக்கான வேலைகளை வந்து திராவிடர்கள் செய்றாங்க. ஏன்னா இந்த இயக்குனருடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவர். இந்த திராவிடர் தானே, ஆந்திரனா திராவிடர் தானே. அதே மாதிரி அன்னைக்கு நாய்க்கு பேர் வச்சவன் யாரு, அவன் கேரளாக்கான அவன் யாரு, அவனும் திராவிடன். இப்படி தொடர்ந்து இது போன்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம கவனிக்கப்பட என்னன்னா, அதாவது ஈழத்துக்கு ஆக்கப்பூர்வமாக செயலாற்றக்கூடியவர்களுடைய நோக்கம் இதுல தெரிஞ்சிருச்சு. போராடுறாங்க, அதனோட எதிர்ப்பு குரல்களும் பதிவு பண்றாங்க. ஆனா அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள், ஐயா வைகோ போன்றவர்கள், குளத்தூர் மணி போன்றவர்கள் இன்னும் நாங்கள் எல்லாம் யாரு தெரியுமா, நாங்கள் உயிரை கொடுத்து ஈழத்துக்காக போராடினோம், நாங்கள் தான் துப்பாக்கி இப்படின்னு சொல்லி இங்க வீரவசனம் பேசிக்கிட்டு திமுக கொட்ட திரும்ப தோழமை சுட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாம் வந்து எதிர்ப்போ ஒரு கண்ணமோ ஆர்ப்பாட்டமோ ஒரு சின்ன கருத்து கூட தெரிவிக்கல. அப்படிதான் இருக்காங்க. ஆனா என்ன ஒரு கெடு வாய்ப்பா கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னா, சீமான் போன்றவருக்கு மட்டும் வரலன்னு வச்சுக்கிறீங்களேன், சரி நீ ஈழத்துல போராடின பூராமே தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி இங்க முடிச்சு விட்டுப்பாங்க. இதுல டிஎம்கே காரங்க எல்லாம் வந்து ஏன் குரல் கொடுக்குன்னு கேட்கக்கூடாது. அவங்க தலைவருக்கு இங்க கர்நாடகால பாடம் கட்டினாங்க, அப்பயே அவங்க அமைதியா இருந்தாங்க. அதனால வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம மக்கள் நம்ம தான் முழிச்சுக்கணும். தமிழராகிய நாம் தான் வந்து நம்ம தமிழ் தேசிய அரசு நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற தேவையை நம்ம உணர்ந்து காலமும் கம்மியா இருக்கு. தொடர்ந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்களை வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்து அரியணை ஏற்றணும். இல்லைன்னு தொடர்ந்து தமிழுடைய வரலாறு அழிக்கப்படுது, தமிழ் தலைவருடைய வரலாறு மாற்றப்படுது. இப்படி பாருங்க, இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகாரத்தை வச்சு இந்த மீடியாக்களை வச்சு ஸ்ப்ரே பண்றது, இந்த மாதிரி இயக்குநர்களை வச்சு தமிழ் 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 தலைவர் தமிழை பத்தி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறது, இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நல்ல கருத்துக்களை பகிர்வோம், நல்ல ஒரு சமுதாயத்தை படைப்போம், மாறுவோம், மாற்றுவோம். நன்றி.